பராசக்தி படத்தின் கோ-ப்ரொடியூசர், கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் தேவ் ராம்நாத் விஜய் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை ஒன்று எடுத்திருக்கிறார். விஜய் ரசிகர்களால் அந்த படமே டிசாஸ்டர் ஆனிச்சு, தோல்வி நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு இதோட நிறுத்திக்கணும் விஜய் ரசிகர்கள்னு ஒரு எச்சரிக்கை ஒன்று எடுத்திருக்கிறார். அதுபோக பராசக்தி படம் ஷூட்டிங் நடந்தப்போ பெங்களூர்ல இந்த காலேஜில் பெண்களுக்கு, மாணவிகளுக்கு, கல்லூரி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை நடந்ததாக பெண்கள் பரபரப்பாக ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதன் உண்மைத்தன்மை என்ன? இதுபோக தற்போது தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் அதிலே இருந்து பராசக்தி படத்தை பேன் பண்ணணும், எல்லா காட்சிகளையுமே நீக்கணும் அப்படின்னு ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காங்க. அது என்ன? விஜய் ரசிகர்கள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, பராசக்தியை போட்டு அடிச்சு துவைச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல, இது சரியா? அவர்கள் பார்வையில் இது சரியா அப்படிங்கிறத டீட்டெயிலாக டீகோடிங் பண்ண போகிறோம். நான் உங்கள் யங் தாத்தா. தேவ் ராம்நாத் பராசக்தி படத்தோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர். அவர் நேற்று கொடுத்த பேட்டியில், அதாவது பராசக்தி படம் ரொம்ப கம்மியான புக்கிங் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னும், அதுபோக பொங்கலுக்கு முன்னாடியே அந்த படம் டிசாஸ்டர் ஆகிட்டு இருக்கு. அதாவது அவர் ஒத்துக்கிறார், ஓப்பனாகவே ஒத்துக்கிறார். பராசக்தி படம் தோல்வி நோக்கி போயிட்டு இருக்குங்கிறது அவரே இன்டெரக்டாக ஒத்துக்கிறார். பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன ஒரு படம் பொங்கல் வரத்துக்கு முன்னாடியே டிசாஸ்டர் ஆனது, இதுதான் ஹிஸ்ட்ரியிலேயே முதல் முறையாக இப்படி ஒரு படம் டிசாஸ்டர் ஆனது பொங்கலுக்கு முன்னாடியே. ஆக மொத்தத்தில் இதுக்கு மிக முக்கிய காரணம் விஜய் ரசிகர்கள் தான். அவர்கள் இதோட நிப்பாட்டிக்கணும், நிறுத்திக்கணும், இது இந்த சினிமா துறைக்கே நல்லதில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இந்த பராசக்தி படத்தில் இந்த விஜய் ரசிகர்கள் செஞ்சது, சூர்யா ரசிகர்கள் போட்டு அடித்தது, தனுஷ் ரசிகர்கள் போட்டு அடித்தது, இதெல்லாம் சரியா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும்ல. இப்போ பொதுவான பார்வையில் பார்த்தா இது எதுவுமே சரியில்லை தான். இன்னொரு நடிகர் படம் வந்துச்சுன்னா மற்ற நடிகருடைய ரசிகர்கள் போயிட்டு அடித்து தாக்குறதுங்கிறது சரியானது கிடையாது, சினிமாவுக்கு நல்லது இல்லைங்கிற அவருடைய கருத்தில் நானும் உடன்படுறேன்னு வச்சுங்களேன். ஆனால் சிவகார்த்திகேயன் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணார்? ஃபர்ஸ்ட் சூர்யா ரசிகர்கள் சூர்யாவை பிஆர் வச்சு அட்டாக் பண்ணார் அப்படிங்கிறது நம்ம எல்லாம் பார்த்தோம். அதாவது சூர்யாவோட இடத்த நான் பிடிக்கிறேன்னு சிவகார்த்திகேயன் சொல்கிறார்ல, நான் ஒன்று சொல்கிறேன். சூர்யா கஜினின்னு ஒரு படம் எடுத்தார். அதில் அவர் நடித்த நடிப்பில் 10% அதை சிவகார்த்தின்னு ஒரு படத்தில் காமிச்சு சொல்லுங்களேன், அவருடைய இடத்துக்கு வந்துடலாம். அதெல்லாம் விடுங்க. அயன்னு ஒரு படம், அயன் படத்தில் உள்ள டீட்டெயில், அப்படி ஒரு கதையை தேர்வு செஞ்சு அந்த படத்தில் ஒரு 50% கொண்டாந்து காமிச்சிருங்களேன், அந்த இடத்த நானே உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் அதற்கு தகுதியான ஆள் தானே. அப்போ புரியுதா? கங்குவா படம் வந்தப்போ நீங்கள் அடிச்சிங்கல்ல, சிவகார்த்திகேயன் டீம் அடிச்சதில்ல, அதுக்கு அவங்க திருப்பி செய்கிறாங்க. தனுஷை இந்த இட்லி கடை அதே ப்ரொடியூசர் தான். இப்போ இந்த பராசக்தி படத்துடைய ப்ரொடியூசரான ஆகாஷ் பாஸ்கரன் தான் இட்லி கடைக்கும் ப்ரொடியூசர். அன்னைக்கு தனுஷ் அடிச்சிங்கல்ல, இதே சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ். அப்போ அது தவறு இல்லையா? வினை விதைத்தவன் வினை அறுப்பான். இப்போ அறுத்துனுக்குறீங்க, அதுக்கு இந்த சின்ன பிள்ளை மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணால் அதுக்கு யாரும் பொறுப்பாகாது. இந்த பராசக்தி படம் தோல்வி அடைந்து விட்டது, என்ன பண்ணுறது? அதாவது இந்த உலகமே பராசக்தி படம் தோக்கலைன்னு சொன்னாலும் நீ நம்பினா நம்மளாட்டி போ, அந்த படம் டிசாஸ்டர் தான். இதில் விஜய் ரசிகர்கள் பக்கம் ஒரு நியாயம் இருக்கிறது. விஜய் ரசிகர்கள் இந்த படத்தை அவங்க ஒரு சினிமா ஃபைட்டாக பார்க்கல, திஸ் இஸ் அ பொலிட்டிக்கல் வார், இதை ஒரு பொலிட்டிக்கல் வாராக பார்க்குறாங்க. இது இந்த ஜனநாயகன் படம் வந்துச்சு இல்லை, அதே நேரத்தில் நீங்கள் பராசக்தியை கொண்டாந்து இறக்குனீங்க இல்லை, இது திமுக இறக்கிருக்குன்னு தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதோட ப்ரொடியூசர் யார்? ஆகாஷ் பாஸ்கரன் யார்? கலைஞர் கருணாநிதி இருக்கிறார்ல, அவருடைய முதல் பொண்டாட்டியோட 3வது பிள்ளை யார்? மூக்காமுத்துடைய பெண் வைத்து பேட்டி இருக்காங்கல்ல, அவரை கட்டினவர் தான் இந்த ஆகாஷ் பாஸ்கரன், அதாவது கலைஞருக்கு பேரன் முறை. அவர் தான் இந்த படத்தை தயாரித்தார். சரி விடுங்க, அவருக்கு இதுக்கு என்ன பிரச்சனை? ஆகாஷ் பாஸ்கரனுக்கு 33 வயசு ஆகுது. அவர் தற்போது என்ன படம் எடுத்தார்னா இட்லி கடைன்னு ஒரு படம் எடுத்தார். அதுக்கு பராசக்தி ஒரு படம் எடுத்திருக்கிறார். இது ஒரு இதய முரளி 4th ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 500-600 கோடிக்கான ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. 32 வயசான ஒரு மனுஷனுக்கு 500-600 கோடி ரூபாய் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்ற கேள்வி இருக்குல்ல, அது இங்கே வருவோம். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மூக்காமுத்து, இது கருணாநிதியோட பையன். இதே எம்ஜிஆர் இருந்த காலத்தில் எம்ஜிஆர் தனியாக போனார்ல, அப்போ நான் எம்ஜிஆர் அடிக்கிறதுக்காக கலைஞர் சினிமாவில் உருவாக்கின ஒரு ஆள் தான் மூக்காமுத்து. தன்னுடைய பிள்ளையை இறக்குனார் எம்ஜிஆருக்கு எதிராக. அதுக்கு பேர் ஜொலிக்கிறேன்னு வச்சுங்களேன். அந்த பிள்ளைன்னு ஒரு படம் இருக்கும், மூக்காமுத்து நடித்தது பிள்ளை, அவர் அப்பா கருணாநிதி நடிக்கிறது கொல்லை அப்படின்னு பயங்கரமாக டயலாக்லாம் நம்ம பேசான்னு வச்சுங்களேன். இப்போ அதே மாதிரி இப்போ விஜயை எதிர்ப்பதற்காக இந்த பராசக்தி படத்தை கொண்டு இறக்கிட்டீங்க. உண்மையாக எனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ சொல்கிறாங்கல்ல, அந்த ப்ரொடியூசர் தேவ் பிரசாத் சொல்கிறார்ல, நாங்களும் படம் இறக்கிருக்கோம், இதில் என்னங்க பிரச்சனை? இளைய தளபதி விஜய் இருக்கார்ல, அவர் இந்த படத்தை இன்னையோட லாஸ்ட் படம் சொல்லிட்டார்ல, அப்போ அவருக்கு நல்ல ஃபேர்வெல் கொடுக்கணும். நீங்கள் சினி ஃபீல்டில் இருக்கிறீங்க, விஜய்க்கு நல்ல ஃபேர்வெல் கொடுக்க நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா விஜய் படம் சோலோவாக இருக்கட்டும் நீங்கள் நினச்சிக்கலாம், பரவாயில்ல.
யாரும் சொல்ல வரணும்னு நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வந்து இறங்கிட்டு வச்சுக்கலாம். நீங்கள் ஜனநாயகனுக்கு எதிராக இந்த பராசக்தி படத்தை கட்டமைச்சு கொண்டு வந்தீங்க. சொல்ல போனா விஜயோட ஒரு பாட்டு ஒன்று வந்துச்சு. அப்போ வியூஸ் பயங்கரமாக போயிட்டு இருந்து திடீர்னு ஒரே நாளில் நல்ல வியூஸ் போணுச்சு. அப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா இது பாட் வியூஸ், இது பாட் மூலமாக தான் ஜனநாயகனுக்கு அந்த பாட்டில் உள்ள வியூஸ் வந்துச்சு அப்படின்னு. இப்போ நம்மளாம் வந்து யூடியூப்ல இருக்க வச்சுக்கோங்க, நமக்கு தெரியும் இந்த யூடியூப்னா எவ்ரி 4 hours அந்த வியூஸை திரும்பி கொண்டாங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அதில் ஒரு 50K வியூஸ் இருக்குன்னா உண்மையான வியூஸ் எழுதுமா இருக்கும் 70K வந்து நிற்கும். ஆனால் உங்களுக்கு 50 வியூ தான் காமிக்கும், 50K தான் காமிக்கும். அதுக்கு பிறகு ஆஃப்டர் 2 hours 4 hours பிறகு அது எகைன் உங்களுக்கு கொண்டா காமிக்கும். அதே மாதிரி அந்த படத்துக்கு கொஞ்சம் லேட்டாக வந்துச்சு. அதாவது ஓட்டு வியூன்னு முதல்ல இந்த பராசக்தி படத்துலேருந்து ஒரு பாட்டை இறக்கிட்டு இருக்கும்போது அந்த டவுன் பிக்சர் என்ன போட்டாங்கன்னா ஆர்கானிக் வியூஸ். எங்களுக்கு ஆர்கானிக்கே இவ்வளோ வியூஸ் வந்துருக்குன்னு. எதுக்கு ஏன் ஆர்கானிக்காக வியூஸ் வந்துங்கன்னா அந்த டைமில் இந்த டிஎம்கே என்ன பண்ணாங்கன்னா டிஎம்கே ஐடிவிங்க இந்த ஜனநாயகன் படத்தில் உள்ள அந்த வியூஸ் இருக்குல்ல அதெல்லாம் போட் வியூஸ்னு போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால டவுன் பிக்சர் என்னன்னா இது ஆர்கானிக்கே எங்களுக்கு வந்துருக்கு பாருங்கன்னு காமிச்சாங்க. அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டது இந்த ஃபைட்டை. இன்னைக்கு அதோட இதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதுவாக விஜய் ரசிகர்கள் இருக்காங்கல்ல, இதை அவங்க பர்சனலாக எடுத்துக்கிட்டாங்க. விஜய் அரசியலுக்கு வரும்போது அவருக்கு எந்த தடங்களுமே இருக்கக்கூடாது, நாங்கள் இருந்து அதெல்லாம் கிளியர் பண்ணுவோம். நான் சொல்கிறேன் அவங்களுக்கு ஒன்று உங்களால் கனெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். கரூரில் ஒரு ஸ்டாம்பேட் நடந்துச்சுல, 41 பேர் இறந்து போனாங்க. இந்த 41 பேர் இறந்து போன அந்த சமயங்களில் முதல் 24 மணி நேரம் விஜய்க்கு எதிராக கட்டமைக்கப்பட்டது. நானே என்ன நினச்சேன்னா விஜயோட பொலிட்டிக்கல் கரியரே போச்சு, சினிமாவுக்கு நம்ம போக முடியாது. இந்த 41 பேர் இறந்து போயிட்டாங்க இந்த விஜயோட அந்த கூட்டத்தில் வந்து இன்னும் அது எப்படி அவர் ஹேண்டில் பண்ண போகிறாருன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். அடுத்த 24 hours இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா நின்று களமாடினாங்க, அடித்து தூள் கலப்பி இந்த விஜய்க்கு எதிராக இருந்த அந்த பிம்பத்தை விஜய்க்கு ஆதரவாக திருப்பினாங்க. அந்த களமே விஜய்க்கு ஆதரவாக திரும்பிச்சா இல்லையா? சொல்ல போனீங்கன்னா அந்த மூத்த பத்திரிகையாளர் மணின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் முதல் பேட்டியில் அவர் இந்த ஸ்டாம்பேட் முதல் பேட்டில் என்ன சொன்னார்னா அவ்வளோ மோசமாக பேசியிருப்பார். இதுக்கு பேர் விஜய் லாய்க்கே இல்லை, இதுக்கு பேர் விஜய் இதெல்லாம் மூடிட்டு போயிடலாம் நீங்கள், விஜய் இதுக்கு தேவையே கிடையாது அப்படிலாம் பேசினார். ஆஃப்டர் 3 days or 4 daysக்கு பிறகு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அவர் ஆச்சரியப்பட்டார். இது எப்படி வந்து இப்படி ஒரு ஸ்டாம்பேட் நடந்து இது விஜய்க்கு ஆதரவாக எப்படி திரும்பினதுன்னே என்னால் யோசிக்க முடியல. இது மேஜிக்காக நடந்திருக்குங்க. இன்னைக்கு களத்தில் மக்கள் எல்லாம் விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறாரு, அது எப்படி இருக்கிற என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்ட்டார். அதற்கு மெயின் காரணம் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் நின்று களமானாங்க. இன்னைக்கு விஜய் இந்த பொலிட்டிக்கலுக்கு புதுசுன்னு சொல்கிறீங்கல்ல, எவ்வளோ இது 75 ஆண்டு காலம் ஆண்டுகிட்டு இருக்க அந்த பவள விழா கட்சியான திமுகவில் இருந்து அவங்களுக்கு ஆப்போசிட் கொடுக்க முடியுமா? எதிர்த்து நின்று உங்களால் ஃபைட் பண்ண முடியுமா? அந்த அளவுக்கு விஜய் நின்று பண்ணிட்டு இருக்காங்க ஃபைட்டு. இந்த சமயத்தில் தான் பராசக்தியை விஜய்க்கு எதிராக கொண்டாந்து இறக்குனீங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அடிக்கிறாங்க. அடித்து இன்னைக்கு படத்தை மிகப்பெரிய ஃப்ளாப் ஆனதுக்கு மிக முக்கிய காரணம் விஜய் ரசிகர்கள். இது சரியா? விஜய் ரசிகர்கள் செய்தது சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் ஃபார் இன் லவ் அண்ட் வார். காதலிலும் போர்க்களத்திலும் எல்லாமே சரி. இதை நீங்கள் ஒரு சினிமா போயிட்ட இதுக்கு முன்னாடி விஜய் ரசிகர்கள் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல, இதில் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. துணிவு படம் வந்து அஜித் ரசிகர்கள் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு நம்ம வந்து என்றைக்குமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே வச்சுக்கலாம். இதுக்கு ஏன் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னா இதை பொலிட்டிக்கல் வாராக தான் நம்ம பார்க்கணும், அதற்காகத்தான் களமாடிக்கிட்டு இருக்காங்க. ஆகையால் விஜய் ரசிகர்கள் இப்படி பண்ணிட்டாங்க, இது தவறுன்னு சொல்வதற்கு என்னால் அதை சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதற்கு முன்னாடி இதே சிவகார்த்திகேயன் அதை பண்ணார்ல, அதுக்கு ரிஃப்ளெக்டாக நடந்துகிட்டு இருக்கு. அது போக இது இந்த இடத்துல திமுகவை நான் அடிக்கணும் அப்படின்னு விஜய் இந்த தாவேக்கா நினச்சாங்கன்னா அது அவருடைய பொலிட்டிக்கல், அதை நம்ம அப்படி தான் பார்க்கணும். இது போக பெங்களூரில் இந்த ஷூட்டிங் நடந்துச்சுல, பராசக்தி ஷூட்டிங், அப்போ வந்து சில மாணவிகளுக்கு கல்லூரி மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் நடந்ததாக ஒரு புகார் ஒன்று வந்திருக்கு. நம்ம வீடியோ ஒன்று பார்த்தோம். அதை பார்த்ததில் அது உண்மை கிடையாது. அது அந்த ஆந்திராவில் நடந்த வேற ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பராசக்தின்னு. அந்த காலேஜில் அப்போ நடந்த அந்த ஒரு சில ஆர்டிஸ்ட் வந்து பெண்களிடம் தவறாக நடந்தாங்க அப்படின்னு வந்திருக்கு. அதை வந்து இதோட கனெக்ட் பண்ணி கொண்டாந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது அவதூறு, இது முழுக்க அவதூறு. இதுக்கும் சிவகார்த்திகேயன் அந்த டீமுக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்திருக்கிற பராசக்திக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. அதாவது வந்து அடிக்கணும், நேராக அடிக்கணும். ஆனால் இதே மாதிரி என்ன ஒரு புறம்பான தவறான செயலை வச்சு தான் அந்த படத்தை அடிக்கணும்னா கண்டிப்பாக அது கூடாது. இது முழுக்க அவதூறு. இதற்கும் சிவகார்த்திகேயனுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, இதற்கும் இந்த பராசக்தி டீமுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, இதுக்கும் தமிழ்நாட்டுக்குமே எந்த சம்மந்தம் கிடையாது. இது ஆந்திராவில் நடந்துகிட்டு இருக்க தனி ஒரு பிரச்சனை. அதனால எதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. அதுபோக காங்கிரஸ் கட்சியினர் ஏற்கனவே எம்பி மாணிக்கம் தகூர் அவர் வந்து இதுக்கு எதிர்வினை ஆற்றியிருந்தார். தற்போது தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஒரு அறிக்கை ஒன்று வந்திருக்கு. இந்த முழுக்க இந்த படத்தில் காங்கிரஸை தப்பாக காமிச்சிருக்கீங்க,
ஹிந்தி அரக்கின்னு காமிச்சிருக்கீங்களா? அது யாரு? இந்திரா காந்தி அவர்களை தான் நீங்க ஹிந்தி அரக்கின்னு காமிச்சிருக்கீங்க. அவர்கள் ரொம்ப கொடூரமா நடந்ததாக, அதாவது வரலாற்றில் சம்பந்தமே இல்லாம இவர்களால் புனையப்பட்டிருக்கு காங்கிரஸுக்கு எதிராக. இந்த படத்தை நீங்க தடை செய்யணும். முக்கியமான காட்சியெல்லாம் தூக்குண்டாங்க. யாரை ஏமாத்த பார்க்குறீங்க, அவங்களுக்கு தெரியாத வரலாறா அப்படிங்கிற மாதிரி முழுக்க முழுக்க இந்த படத்தை பேன் பண்ணுங்கட்டாங்க. தற்போது பெரிய அளவில் காங்கிரஸுக்கு ஆதரவு பெருகிட்டு இருக்கு அந்த கட்சியில இருந்து. தற்போது இது திமுகவுக்கு எதிராக மாறிக்கிட்டு இருக்கு. போக 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 இது திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமான ஃபைட்டா மாறிக்கிட்டு இருக்கு. சொல்ல போனா ஏற்கனவே கிளம்ப அப்படிதான் இருக்கு. கீழே இந்த ஜோதிமணியை பேசினதாக இருக்கட்டும், நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இது திமுகவுக்கு ஒரு பின்னடைவா இருக்கும். ஏன்னு கேட்டா கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்குல்ல, இது ஒரு பெரிய பிரச்சனையா தான் உருவெடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்படியாக இந்த பராசக்தி படம் பெரிய பின்னடைவை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு எல்லாமே பிரச்சனை. என்னைக்கு இந்த படத்தை நீ இறக்குறன்னு சொன்னீங்களோ அன்னையிலேருந்து எல்லாமே பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. அந்த பக்கம் விஜய் ரசிகர்கள் கம்பத்து நிற்கிறாங்க, அந்த சூர்யா ரசிகர்கள் நிற்கிறாங்க, இந்த பக்கம் காங்கிரஸ் நிற்கிது. எந்த படத்துக்குமே இல்லாத அளவுக்கு இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து சில சொல்லுவாங்க. சில படத்துக்கு பிரச்சனை வந்தால் தான் அந்த படம் பூம் ஆகும், நல்லா ஹிட் ஆகும். நிறைய இந்த விஜய் படங்கள் நிறைய படங்கள் நம்ம சொல்லியிருந்தோம். நிறைய பிரச்சனைக்கு பிறகு தான் அந்த படம் பெரிய அளவில் பேசப்பட்டது. ஆனால் அந்த படம் வர வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. வந்தது பேர் தான் கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது போக வெளிநாடுகளில் இருக்குல்ல, இன்னைக்கு அந்த படம் பல கோடி ரூபாய் வசூல் அடைஞ்சிட்டு 100 கோடியை தாண்டிட்டுன்னு பெரிய அளவில் கம்ப சுற்றிட்டு இருக்காங்க. தேட்டர் ஓனர்கிட்ட போய் கேட்டு பாருங்கப்பா, அழுவாத கோடி அழுதுட்டு இருக்கிறாங்க இந்த படத்தை போட்டுட்டு. இன்னொரு 2-3 டேஸ் தான். அதுக்கு பிறகு இப்போ அடுத்த படம் வாவாதியார் வருது, இன்னும் 2-3 படம் வருது. அதெல்லாம் போட ஆரம்பிச்சாங்கன்னா இன்னொரு 2 நாளுக்குள்ள இந்த படம் கலெக்ஷன் பண்ணால் மட்டும்தான். அதுக்கு பிறகு கலெக்ஷன் பண்ணலன்னா அடுத்தடுத்த படங்கள் அதை சூழ்ந்துடும் அந்த தேட்டர்களை. அப்போ அஸ்யூஷுவல் படம் அட்டர் ஃப்ளாப். சிவகார்த்தியின் கெரியர்லேயே இது மிகப்பெரிய ஃப்ளாப் படமாக மாறிக்கிட்டு இருக்கு இந்த பராசக்தி. இதற்கு மிக முக்கிய காரணம் அந்த தயாரிப்பாளர் டீம், அந்த படத்தோட டீம். நீங்கள் இதே படம் சிவகார்த்திகேயன் படம், அமரன் படம் வந்துச்சு இல்லை, அமரன் படம் பார்த்தோம்ல, அந்த படத்துக்கு நெகட்டிவிட்டி வந்துச்சா? படம் நல்லா இருந்துச்சு. எவ்வளோ நெகட்டிவிட்டி பரப்பினாலும் அந்த படம் ஓடும். ஏன்னு கேட்டால் படம் நல்லா இருக்குது, மக்கள் சொல்லுவாங்க, பார்க்குற மக்கள் சொல்லுவாங்க. ஆனால் இந்த படம் ஆல்ரெடியே பிரச்சனையாக தான் இருக்குது. இந்த கதைக்களமே ரொம்ப டல்லாக இருக்குல்ல, அதனால இவங்க அடிக்கிறது ஏகமாக மாட்டிக்கிட்டு செதஞ்சு கிடக்கு. அதனால நல்ல படங்கள் நீங்கள் எவ்வளோ விமர்சனம் வச்சாலும் அந்த படம் ஹிட் ஆகிடும். அதுக்கெல்லாம் தேவையே கிடையாது. நீங்கள் மொக்க படத்தை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அரசியல் ரீதியாக நான் பில்டப் பண்ணுறேன்னா அந்த படம் எப்படியுமே ஊற்றிக்கிட்டும். அதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக பராசக்தி இருக்குது. வெளிநாடுகளில் இந்த படம் டோட்டல் அட்டர் ஃப்ளாப்பாக மாறிட்டு, யூஏ, லண்டன், அமெரிக்கா, நீங்கள் எங்கெங்கெல்லாம் வெளியிட்டாங்களோ அங்கெல்லாம் பெரிய அளவில் இந்த படம் கலெக்ஷன் இல்லை. 8 கோடி 9 கோடி இருக்கிற தமிழ்நாட்டிலே இது கலெக்ஷன் பண்ணலாம்னா வெளிநாடுகளில் நம்ம பிள்ளைங்க பிழைக்க போயிருக்காங்க. அந்த அங்கெல்லாம் போயிட்டு இந்த படம் ஹிட் ஆகுமானா வாய்ப்பு கிடையாது. இந்த படம் மற்ற ஃப்ளாப்பை நோக்கி போயிட்டு இருக்கு. ஆக மொத்தத்தில் தற்போது இந்த தேவ் ராம்நாத் சொல்லியிருக்காருல்ல, விஜய் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கைன்னு. நீங்க என்ன எச்சரிக்கை கொடுத்தாலும் சரி, விஜய் ரசிகர்கள் கட்டுக்கடங்காத காளைக்கையர் கூட்டங்கள், அவங்கள கட்டுப்படுத்தவே முடியாது. அவங்கள பொலிட்டிசேஷன் பண்ணிட்டு இருக்க தான் இன்னைக்கு தாவேக்கப்படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. அவங்கள பொலிட்டிசேஷன் பண்ண முடியல, அவ்வளோ பெரிய கூட்டம். அவங்க ஏன்னு கேட்டால் 12-13 வயசுல எல்லாம் அரசியல் பேசுகிறான். உனக்கு எனக்கு 12-13 வயசுல என்ன தெரிஞ்சிருக்கும்? ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் இன்னைக்கெல்லாம் தற்கொலை கூட்டம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவங்களை யாருன்னா 12-13 வயசுலேயே அரசியல் பேசிட்டு இருக்கான். அவனுக்கு பெருசாக ஒன்றும் தெரியல. ஆனால் விஜயை பிடிக்குது, விஜய் பற்றி பேசணும், விஜய் பற்றி போஸ்ட் போட்டுக்கிட்டு 234 தொகுதிக்கு 256 தொகுதி 300 தொகுதின்ற அவனுக்கு புரியல. ஆனால் 12 வயசுலேயே அவனை பொலிட்டிக்கல் கொண்டு வந்தது விஜய் அவர்கள். அந்த இடத்துல தான் இன்னைக்கு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காளைக்கையர் கூட்டம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய்க்கு எதிராக யாருமே இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கரூர் சேம்பையில் கொள்ள கண்டுக்கிறாங்க. இந்த அரசு விஜய்க்கு என்ன பண்ணுச்சு? அவங்க 1 மாசமா நின்று அடிச்சு தான் கொண்டு வந்தாங்கல்ல விஜய் என்றா, அதால பாதாளத்தில் போக வேண்டிய ஆளை இந்த விர்ச்சுவல் வாரிசு தான் கொண்டு வந்து மேலே வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் சும்மா விட்டுருவாங்களா? திமுக ஐடிங்க மாதிரி மாதம் 6000-7000 மாரடிக்கிற குரூப் நினச்சிங்களா? இல்லை, விசுவாசத்துக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. என் அண்ணன் வரும்போது எதிரில் எந்த தடையுமே இருக்கக்கூடாது, அந்த தடைனா காலி பண்ணுறேன் அப்படின்னு இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கொண்டாந்து பராசக்தியை ஒரு தடைக்கெல்லாம் வச்சு அந்த தடைகளையும் தட்டி விட்டு பிச்சைக்கு நான் ஃபேவர் பண்ணுறேன் அப்படின்னு தான் அவன் பார்க்குறான். அதில் நம்ம போய் நம்ம குறை சொல்ல முடியாது. இது பொலிட்டிக்கல் வர அவன் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறான். அது அப்படி தான் நம்மளும் பார்க்கணும். ஆக மொத்தத்தில் இந்த பராசக்தி படம் அட்டர் ஃப்ளாப், படம் தோல்வி அடைஞ்சிட்டு அதை அந்த ப்ரொடியூசர் டீம் ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்காம இருந்தாலும் சரி, அந்த படம் தோத்துருச்சு, அது செத்து போயிட்டான். அதுபோக நம்ம இந்த படத்தை நம்ம நிறைய விமர்சனம் பண்ணுறோம். அப்படிங்கிறதுனால நம்ம சினிமா விமர்சனம் கிடையாது. வி ஆர் பொலிட்டிக்கல் ரிவ்யூவர். நாங்கள் பொலிட்டிக்கல் மட்டும் தான் பேசுவோம். இது பொலிட்டிக்கலாக இருக்கிறதுனால, இந்த படம் பொலிட்டிக்கல்னால இந்த பொலிட்டிக்கல் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சரி, வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் யங் தாத்தா.